குறிப்பாக நாம் முதல் காட்சியாக கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் சம்பவ இடத்திற்கு வந்து பார்வையிடும் காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவர் விசாரணையும் தொடங்கியிருக்கிறார். அந்த விபத்துக்கான காரணம் என்பது உடனடியாக அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக சம்பவ இடத்திற்கு கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இருக்கிறார். நமது ஒளிப்பதிவாளர் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். விசாரணை என்பது தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தலைமையிலே இந்த விசாரணை என்று சொல்லலாம். ஏனென்றால் அவரே சம்பவ இடத்திற்கு வந்துவிட்டார். குழந்தைகள் உயிரிழப்பு என்பது ஏற்றுக்கொள்ள ஒரு முடியாத ஒரு விஷயம். ஏனென்றால் அந்த அளவுக்கு பாதுகாப்பாக அழைத்து செல்ல வேண்டும் என்று இந்த வேன் ஓட்டுநர்கள், வேன் மற்றும் அனைத்துமே வந்து சோதனை மேற்கொள்ளப்படும். ஒவ்வொரு ஆண்டும் பள்ளி திறக்குவதற்கு முன்பாக அனைத்து பள்ளி வாகனங்களும் கொண்டு வரப்பட்டு ஒரு மைதானத்தில் நிறுத்தப்பட்டு அதுல கூட்டாக காவல்துறை, வருவாய்த்துறை, ஆர்டிஓ வட்டார போக்குவரத்து அலுவலர்களின் முன்னிலையில் அந்த வேன் வந்து சோதனை மேற்கொள்ளப்படும். அதுக்கு போதுமான பாதுகாப்பு இருக்கிறதா, குழந்தைகளுக்கான பாதுகாப்பு இருக்கிறதா, ஓட்டுநர் நல்ல தகுதியானவரா, ஓட்டுநர் வந்து குடிபோதையில் இருந்தால் அவரை வந்து பணியில் வைத்திருக்க கூடாது என்ற பல்வேறு விதமான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும். அப்படிதான் வேன் இயக்கப்படுகிறது. ஆனால் வேன் அப்படி இயக்கப்பட்ட போதும் இந்த ரயில் விபத்து என்பது மிகப்பெரிய அளவில் வந்து பாதிப்பை வந்து கடலூர் மாவட்ட மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் காலைகளில் பள்ளியில் அனுப்பும் அனைத்து பெற்றோர்களும் தற்போது இந்த செய்தியை பார்த்தாலே அதிர்ச்சிக்குள்ளாவார்கள். அந்த அளவுக்கு இந்த ஒரு கோர சம்பவம் இங்கே நடக்கிறது. அந்த சம்பவத்தை இந்த கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் சம்பவத்தில் நேரில் பார்த்துக் கொண்டிருக்கும் காட்சி நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.